Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் உலகத்தையே உலுக்கிய சூழலில் நாட்டின் பல பகுதிகளிலும் பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டு அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் அருகே அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு விரைவு ரயில்கள் செல்லும் தண்டவாள பகுதியில் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை திடீரென சிக்னல் கட்டாகி இருந்தது தெரியவந்தது. தகவலை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளான அரக்கோணம் ரயில்வே நிலைய மேலாளர் தலைமையிலான ரயில்வே ஊழியர்கள் ஆய்வு செய்தபோது அரிச்சந்திராபுரம் தண்டவாளங்களை இணைக்கும் எம்பின் எனப்படும் போல்ட் நட்டுகள் கழட்டப்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கொஞ்சம் தாமதித்து இருந்தாலும் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குமே என ரயில்வே அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்து தமிழக ரயில்வே காவல்துறை அதிகாரிகள், ரயில்வே பாதுகாப்பு படை உயரதிகாரிகள், சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். மோப்ப நாய், வெடிகுண்டு நிபுணர்கள் குழு என பலரும் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அரக்கோணம் ரயில் நிலைய மேலாளர் அளித்த புகாரின் பேரில் ரயிலை கவிழ்ப்பதற்கான சதிச்செயல் என்ற அடிப்படையில் அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். மேலும் தண்டவாளத்தில் போல்ட் நட்டுகள் கழட்டப்பட்ட இடத்தில் கைரேகை பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்யும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். No. As of now, still we are under investigating. And now we cannot come to the conclusion. Now, still we are under investigating. சென்னை தெற்கு ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் தலைமையில் சென்னை பார்க் டவுனில் நடைபெற்ற அவசர ஆலோசனையில் RPF IG ஈஸ்வர் ராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இணைப்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் இரவு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள் யார், அவர்கள் அலட்சியமாக செயல்பட்டார்களா, சதிச்செயல் நடந்த பகுதியை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் ஏதாவது பதிவாகி உள்ளதா என விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் ரயில்வேயில் பணியாற்றும் பாயிண்ட்மேன்களிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தேசிய புலனாய்வு முகமையான NIA-வும் இது குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் நடந்த சதிச் செயலில் இதுவரை எந்த நபரும் அடையாளம் காணப்படவில்லை. விசாரணையில் இருந்து வரும் நிலையில் திருவாலங்காடு பகுதியில் நடந்த இந்த சதிச் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீர விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத் குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.